நம சிவாய. ஓம் நம சிவாய. டிகேஎஸ் அட் மருந்தீஸ்வரர். சிவாய நம சிவாய நம சிவாய நம. மருந்தீஸ்வரர் மகாதீபம் ஏற்ற அடியேனும் மேல்மருவத்தூர் தாயாரே அடியேன் டிகேஎஸ் கூட வந்திருக்கிறாங்க. இப்படி ஒரு பாக்கியம் டிகேஎஸ் கிடச்சிருக்கு. அவங்களும் மருந்தீஸ்வரர்கிட்ட வரும்போது தான் அறிமுகமாகி, ஐயா நான் அட்டுன்னு போகிறேன் ஐயான்னு சொல்லி சிவனடியார் கூட மலையை சுற்றிட்டு வந்துட்டு இப்போது மகாதீபம் மீதி வந்து அம்மா சொல்லுவாங்க. அம்மா வணக்கம் 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 வணக்கம். அம்மா பேர் வந்து ரேவதி, திருமதி ரேவதி. இப்போ பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா வந்து மேல்மலையனூர் தாயார் கூட வந்திருக்கிறது. அடியேன்னு திக்கு தெரியாத இந்த வழிச்சாலையே அம்மா தான் காமிக்கிறாங்க. ஆமாம். சிவாய நம சிவாய நம சிவாய நம. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இடம். அனைவரும் ஒரு தடவை இது மாதிரி முக்தி பெற பாக்கியம் இருக்கிறவங்க நிச்சயமாக இந்த இடத்துல வருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம். சிவாய நம சிவாய நம. கிரிவலம் மருந்தீஸ்வரர் தானம்மா. அம்மா வந்து 20 வருஷமாக வராங்க தாயார். ஆமாம். இன்றைக்கி வந்து பாருங்கள் மேல்மலையனூர் தாயாரே கூட அடியேன் கூட அந்த அம்மா கூட அப்படியே கீழே பாருங்கள் கங்கா தேவியில் பாதம் பாருங்கள். கங்கா தான் வழி காட்டுறாங்க. இந்த கங்கா தான் நம்ம பாதையே வந்து கங்கா தாய் தான் வந்து தென்னத்து கங்கை தென்னகத்து கங்கை. இப்போ பாருங்கள் கங்கா தேவி தான் வழிகாட்டிக்கிட்டே போகிறாங்க. அப்படியே அந்த ஜலம் மேலேயே தாயார் அம்மா தான் பாதை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இது மாதிரி இடத்துக்கு வரக்கூடிய பாக்கியத்துக்கு. ஸோ பாருங்கள் இன்றைக்கி சிவன் பாருங்கள் அண்ணாமலையார் மழையினால் அண்ணாமலையார்கிட்டேருந்து எதிர்பார்த்து காத்திருந்தேன். அவர் மருந்தீஸ்வரர் மலைக்கு மகாதீபம் ஏற்றுறதுக்கு அருள் இங்கே பல தடவை என்கிட்ட வந்திருக்கிற இன்றைக்கி சொல்கிற ஒவ்வொரு மலையில் ஏறுறவங்களுக்குமே அண்ணாமலையாரும் உண்ணாமலை தாயாரும் தான் வழிகாட்டுவாங்க. எங்கே அடுத்த கோயிலுக்கு எங்கே போகணுன்றத அவங்களால தான் வழிகாட்டுவாங்க. இந்த தலம் கூட பாருங்கள் கால பைரவர் மூலமாக தான் திருவடி சூளம் அந்த இடத்துல இருந்து தான் இந்த பாக்கியம் கிடச்சிது. பாருங்கள் இப்படியாப்பட்ட இடம் பாருங்கள். யாருக்குன்னா கிடைக்குமா பாக்கியம் பாருங்கள். வேறு யாருமே இல்லை பின்னாடி. மேல்மலை ஒரு தாயாருக்கு தாயாராகவும் சிவனுக்கு சிவனாகவும் இட்டுன்னு போகிறாரு பாருங்கள். அவங்க ஒரு சாட்சாத் அவங்க 2 பேரும் எங்கள் ஆத்மாக்குள்ளே வராங்க. அதுதான் உண்மை. யாரும் இல்லை. முழுக்க கடவுள் தான் நம்ம பாருங்கள் அப்படி ஒரு பாக்கியம் இன்றைக்கி இந்த தாயாரால் தான். மலையனூர் தாயார் ரேவதி திருவள்ளூரை சேர்ந்தவங்க. அது இல்லாமல் வாத்தியம் கைலாய வாத்தியம் வாசிக்கிறவங்க அம்மா. சாதாரண கைலாய வாத்தியம். இன்னைக்கு முருகருக்கு வாத்தியம் வாசிட்டு அப்பாவுக்கு தீப ஏற்ற வந்திருக்கேன். எந்த கோயில் போயிட்டு வரீங்க? நான் இது இப்போ பெருங்குளத்தூர்னு ஒரு இது. அங்கே சிவன் மலை மேலே இருக்கிறாரு. சித்தர்கள் 12 சித்தர்கள் வந்து போன இடம் அது. பழையங்காலத்து இடம் அது. அந்த இடத்துக்கு இன்னைக்கு நாங்கள் வாத்தியம் வாசிச்சுட்டு வந்துட்டோம். பாருங்கள் அம்மா வந்து அங்கே மருந்தீஸ்வரர் வழி காமிச்சு நமக்கு பாருங்கள் சிவனடியார் கூட எவ்வளோ பெரிய பாக்கியம். இதை விட என்ன ஒன்று டிகேஎஸ்க்கு வள்ளி தேவையான எல்லாரும் என்ன கூட வந்திருக்கிறாங்க. அப்பனுக்கு தீபேத்த சிவா அவங்களை கூட்டின்னு நான் வந்திருக்கேன். பாருங்க போயிட்டு அவங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கின்னு அவங்களையும் கூட்டின்னு வந்திருக்கிறாங்க. அப்பாவுக்கு தீபம் ஏற்ற போலான்ட்டு வீட்டுக்கு போல நான் இப்படியே பாதியிலே இறங்கி இப்படி அப்பாவுக்கு தீபம் ஏற்றிட்டு தான் நான் வீட்டுக்கு போவேன். எல்லாரும் கூட்டின்னு வீட்டுக்கு போவேன். பாருங்க என்ன மாதிரி ஒரு வைராக்கியம் பாருங்க. திருவள்ளூருக்கு நேராக போகாமல் முருகப்பெருமானுக்கு எல்லாம் கைலாய வாத்தியெல்லாம் வாசிச்சுட்டு இங்கே வந்து மகாதீபத்தை ஏற்றிட்டு தான் போவேன் அப்படின்னு. சிவாய நம சிவாய வணக்கம் ஐயா. சாப்பிட்டீங்களா ஐயா? ரைட் பந்தோபஸ்துக்கு இருக்கிறாங்க. அவங்களையும் சிவபெருமான் காண வச்சிட்டாரு. சிவாய நமச்சிவாய. மருந்தீஸ்வரர் மகாதீபம் ஏற்ற ஆமாம் டிகேஎஸும் ரேவதி தாயார் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி தாயாருக்கு தாயாராக உடன் வராங்க எனக்கு கூட.
யாரும் இல்லை, அநாத ரட்சக மாதிரி இருந்தேன். அவர் பிளான் பண்ணிட்டார், மருதீஸ்வரர் பிளான் பண்ணிட்டார். ஏன் அடியே நீங்கள் வரும்போது அம்மா ரெடியாக இருக்கிறாங்க. சிவாய நம்ம சிவாய நம்ம சிவாய நம்ம. எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய விஷயம். எல்லாம் மலைக்கு 2 வீலர் கூட போகுது போல இது. மேலே போகுது பாதியில். கோயிலாண்ட. ஓ, கோயிலாண்ட வந்துட்டோம். திருப்பியும் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு வந்துட்டோம்ப்பா. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிருக்குமாப்பா. அப்பா சிவா, 1 மணி நேரம் சிவா. விடாமல் எங்கேயும் நிறுத்தாமல் தூக்கின்னு வந்துட்டாங்க. அவ்வளோ பெரிய விஷயம். வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு. ஸ்டார்டிங் பாயிண்ட் கிட்டத்தட்ட 3.5 கிலோமீட்டர். ஆமாம், ஆனால் சாதாரணமாக நினைக்காதீங்க, பகலில் வரணும். இங்கே பாருங்கள், நமச்சிவாய். ஒரு நிமிஷமா. சிவாய் நமச்சிவாய் நமச்சிவாய் சிவாய் நம்ம. பாருங்கள் பின்னாடி ராஜகோபுர தரிசனம் பாருங்கள். அம்மா தாயாரினுடைய ராஜகோபுர தரிசனம் பின்னாடி பார்க்குறீங்க. சிவாய் நம்ம. இப்போ மகாதீபம் மலையேறுறோம். எந்த இடம்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ மருதீஸ்வரர். இந்த இடம் பேர் என்னம்மா? மருதீஸ்வரர் தான். மருதீஸ்வரர் ஆலை திருக்கச்சூர் மருதீஸ்வரர். திருக்கச்சூர். திருக்கச்சூர் மருதீஸ்வரர். சிவாய நம சிவாய நம சிவாய நம. மருதீஸ்வரரே போற்றி, மருதீஸ்வரரே போற்றி, மருதீஸ்வரரே போற்றி, மருதீஸ்வரரே போற்றி, மருதீஸ்வரரே போற்றி, மருதீஸ்வரரே போற்றி, போற்றி 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 போற்றி. நமச்சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம நமசிவாய நமசிவாய. வெற்றிகரமாக ஸ்ரீ மருந்தீஸ்வரர் மகாதீபம், திருக்கோயிலுடைய மகாதீபம் வேலை மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் எல்லா சகல ஏற்பாடுகளும் சகல ஆகம பூஜையெல்லாம் நடத்தி மகாதீபமானது ஏற்றப்படவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சிகரமாக டிகேஎஸ் ஸ்ரீ மருந்தீஸ்வரர் மகாதீபம் ஏற்றப்படுகின்ற மலை உச்சியில். ஐயா எத்தனை அடிங்க ஒசரம்? இங்கே மலை உயரம் தெரியல, அவர் மருந்தீஸ்வரருக்கு தான் தெரியும். அடியேன் முதல் முறையாக இந்த பாக்கியத்தை பாருங்கள். இன்றைக்கி அண்ணாமலையார் 9 மணி வரைக்கும் அடியேனுக்கு ஒன்றுமே எந்த வித இல்லை. அண்ணாமலையார் இங்கே வந்து மலை உச்சிக்கு போன்னு அவருடைய கட்டளை. அடியேன் வந்துட்டேன் பாரு. அநாத ரட்சகனான என்னை மேல் மலையனூர் ஆதிபராசக்தி தாயார் அம்மா ரேவதி ரூபத்தில், அவங்க ஆத்மா ரூபத்தில் கூட வந்து இருந்து கிரிவலெல்லாம் போயிட்டு ஃபாரஸ்ட் ஏரியாலெலாம் உள்ள கங்கா தேவியோடு அப்படியே கங்காலேயே நடந்து வந்தோம். கங்கா தான் வழிகாட்டுறாங்க. இங்கே கங்கா வழிகாட்டின பாதையிலேயே வந்து பாருங்கள், மலை உச்சியில் ஏற்றிட்டு இன்னும் ஒரு 6 மணிக்கு இன்னொரு 1 மணி நேரத்தில் தீபமானது மகாதீபமானது அண்ணாமலையாருடைய அம்மையப்பனுடைய அருள் கடாட்சம் இந்த இடத்துல வந்து அவரே காண்பார். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு திருத்தலம் இந்த திருத்தலம் மருந்தீஸ்வரர் திருத்தலம். அடியேன் முதல் முறையாக வந்திருக்கிறேன். அண்ணாமலையாருடைய கட்டளை 9 மணி வரைக்கும் படுத்துன்னு இருக்கிற வரைக்கும் எந்த சலனமும் இல்லை. செவனேன்னு படுக்க வச்சார். நல்லா ஆழ்ந்த தூக்கத்தை கொடுத்தாரு, எழுப்பு வச்சார். அண்ணாமலைக்கு வராதே இங்கே வந்துட்டேன். அம்மா பாருங்கள், கூட மேல்மலையனூர் ஆதிபராசக்தி கூட வந்து டிகேஎஸ்க்கு இப்படி ஒரு பாக்கியத்தை நீ கொடுத்துருக்கிறாருன்னா இதை விட ஒரு பாக்கியம். தென்னக கைலாயம் ஸ்ரீ மருந்தீஸ்வரர் திருக்கச்சூர், அதை தான் என்னால் பதிவு பண்ண முடியும். யாம் பெற்ற இன்பம் பெருக வையம் நற்றுணையாவது நமச்சிவாயமே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் அந்த குழுலாம் பாருங்கள் பின்னாடி இருக்கிறாங்க. இப்படி ஒரு பாக்கியம் இன்றைக்கி கிடச்சிருக்கு. சிவாய நம்ம சிவாய நம்ம சிவாய நம்ம சிவாய நம்ம. எல்லோரும் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு தோஷம் சகல தோஷத்தையும் கலைச்சிருக்காங்க. அது திருவண்ணாமலை ஆகட்டும், சென்னை ஆகட்டும், தமிழகம் முழுசும் சகல தோஷத்தையும் வருண பகவான் கலைச்சிருக்காரு. இனி வரும் ஆண்டுகளில் மிகவும் சிறப்பாக இருக்குன்றதை இந்த மலையிலுடைய உச்சியிலிருந்து அண்ணாமலையாருடைய கட்டளை இது. அடியேன்னு சொல்கிற வாக்கியம் பிரமாதமாக இருக்கும். பிரமாதமான ஆண்டுகளாக
இனி வருகின்ற ஆண்டுகள் இன்னும் நல்லா தழைத்தோங்கி எல்லோரும் சிறப்பாக வாழ அண்ணாமலையாரும் உண்ணாமலை தாயார் அம்மையப்பன் அருள் நிச்சயமாக அனைவருக்கும் உண்டு. DKS 2025 ஆண்டினுடைய கார்த்திகை தீபமானது ஸ்ரீ மருந்தீஸ்வரர் மகாதீபம் திருக்கோயில் மகாதீபம் மலை உச்சியிலிருந்து இந்த பதிவு புதன்கிழமையான இன்று கார்த்திகை தீபம் 3/12/2025 அன்று அம்மையப்பனுடைய அருளால் மேலே பாருங்கள் மகாதீபம் மருந்தீஸ்வரர் திருக்கச்சூர் மருந்தீஸ்வரருடைய மலை உச்சியினுடைய மகாதீபம் எல்லாம் பாருங்கள் சிவனடியார்கள் எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. 6 மணிக்கு அனைவருடைய அனுக்கிரகத்துடன் அம்மையப்பனுடைய அருளாசியோடு இந்த இடத்துல மகாதீபம் சிறப்பான முறையில் எரியும். சிவாய நம சிவாய.